நேற்று இரவு கரூரில் நடந்த அந்த துயரமான கோர சம்பவம் இன்னும் என் உள்மனதை வாட்டி வதைக்கிறது. நான் தற்குறிகளுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். சோறு திங்கிறியா, வேற எதையும் திங்கிறியாடா அறிவு கட்ட நாய்களா? ஒரு ரசிகர்களுக்காக இப்படி போய் நிற்கிற? எல்லாருக்கும் எல்லா ரசிகரையும் பிடிக்கும்டா. எல்லாரும் எல்லா கட்சியிலும் இருக்கவன் தான், சரியா? உடனே மாதிரி ஒரு தற்குறி 5 அறிவு ஜீவன் கூட அறிவு இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம்னா. நேற்று காலையிலேயே அசம்பாவிதத்துக்கான அறிகுறி இருந்தது. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கிளினிக் போர்டில் ஏறி 10 பேர் தங்கி விழுகிறான். அந்த எலக்ட்ரிசிட்டி இதுக்குள்ளே உடச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டான். ஏண்டா இவ்வளோ இதை வச்சுக்கிட்டு அரசு சரியாக செயல்படலை, எங்களை பழி வாங்குது, போலீஸ் உரிய பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்கிறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? நீ ஒழுங்கா இருந்தியா? உன் தலைவன் சொல்கிறத நீ கேட்டியா? உன் தலைவன் எவ்வளோ அறிக்கை விடுறார்? அந்த மனுஷன் உண்மையாலுமே சொல்கிறேன், அவர் இன்னைக்கு போய் எல்லாம் பங்காவில் போய் பதுங்கிட்டாரு வச்சுட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த மனுஷன் தூங்கியிருப்பார் நினைக்கிறியா? ராத்திரி எல்லாம் கண்டிப்பாக தூங்கியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு மனிதன், சரியா? அவருக்கும் ஈவு இறக்கம்லாம் இருக்கும். ஒரு 40 பேர் செத்துருக்காங்க. பொதுமக்களாக இருக்கட்டும், அவர் கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், அவர் அசிங்கப்படுத்தி அவர் அரசியலிருந்து அகற்ற போறதே உங்களை மாதிரி தற்குறிகள் தான்டா. நான் இப்போ நோட் பண்ணி வச்சுக்க. திருச்சி எங்கள் கோட்டை ஆயிடுச்சு, திருச்சியை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லு, திருவாரூரை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லு. என்ன நீ ஒரு 4 பேர் இருக்கான் அப்படியே உசுப்பேத்துற மாதிரி. இந்த மீடியாவில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், ஒரு புரோக்கர் ஒருத்தன். அவன் சொல்றான், தாவேக்கனர் தடைகள்லாம் உடைக்கணும், உடைச்சிட்டு போலீஸுக்கும் அரசுக்கும் எதிராக அந்த தடைகளை உடைச்சிட்டு நிக்கிறோம்னு. அவனெல்லாம் தூக்கி உள்ள வச்சு செருப்பு கழட்டி அடிக்கணும். உன்னை யாரா அவன் 8:30 மணிக்கு வர்றான், 12 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாருல, வர முடியல, சூழ்நிலை ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம், லேட் ஆயிடுச்சுன்னு. அடுத்து எப்போ வருவாருன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் கூட வேண்டியதான்றா. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல கூட்டம் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 140 போலீஸ் அங்க பாதுகாப்புக்கு இருந்திருக்காங்க. இதே அளவு கூட்டம் இருந்திருக்கு. ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனா உங்களுக்கு 500 போலீஸ் பாதுகாப்பு. இவ்வளவு போட்டும் இவ்வளவு பிரச்சனை காரணம் யாரு? நீ காலையில 7 மணி 8 மணிக்கு போய் நின்று நைட்டு 8 மணி வரை தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லைன்னா சாகத்தாண்டா செய்வீங்க. இந்த சாவு காரணமே நீங்க தான்டா தற்குறிகளா? இதை விட்டுவிட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை பாதுகாப்பு மட்டும் கிழிச்சிருப்பீங்களா நீங்க? நீ என்னடா நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்க நீங்க? உண்மையானு சொல்றேன், உங்களுக்கு நான்லாம் நாம் தமிழர் அவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்கெல்லாம் அரசியல் எவ்வளவோ மேல். அவங்களுக்கெல்லாம் அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம். ஆனா நீலாம் தற்குறி கூட்டம். இன்னும் எத்தனை நாளும் திருந்த மாட்டீங்க. விஜய்க்கு ஒரு அவப்பேர் வாங்கி கொடுக்கறதே நீங்க தான். நானும் ஒரு கட்சியில இருக்க வந்தாண்டா. நான் இந்த மாதிரி எங்கேயும் போய் யார் வீட்டு காம்பவுண்ட் சவர்லையும் ஏறல, எந்த கரண்ட் கம்பத்திலையும் தொங்கல, யார் வீட்டையும் நான் ஒரு கவர்மெண்ட் பொது சொத்துக்களை போய் நான் சேதப்படுத்தல. எனக்கு விருப்பம் இருந்தா நான் போவேன், விருப்பம் இல்லாட்டி நான் இருப்பேன். நாளைக்கு இதே என் விருப்பம், நாளைக்கு விஜயோ அஜித்தோ ரஜினியோ யாரு வந்தாலும் சரி நான் போய் பார்ப்பேன். எனக்கு விருப்பம் தான் நான் பார்ப்பேன், ஓரமா நின்று பார்த்துட்டு வருவேன். உங்களை மாதிரி கரண்ட் கம்பில ஏறி தொங்குறது, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு கவர்மெண்ட் மேல சொல்றது, ஆஃப் பண்ண சொல்றதே உன் கட்சிக்காரன் தான்டா. அவன் லட்சணம் தெரிஞ்சுதான்டா ஆஃப் பண்ண சொல்றான். என்கிட்ட இருக்கவன் தற்கூரி, அறிவுங்கிறதே கிடையாது. அவன் சோத்த திங்கல வேற திங்கிறான். நான் சொன்னாலும் கேட்க மாட்டான். நீங்க கரண்ட் ஆஃப் பண்ணி வைங்கன்னு கவர்மெண்ட்ல சொல்றதே உன் கட்சியை சார்ந்தவன் தான். பொம்பளை இழிக்கிறா அப்படியே. நீலாம் பொம்பளை, நீலாம் பச்சை பிள்ளை தூக்கிட்டு வர்ற கேவலமா இல்ல? 2 வயசு புள்ள என்னடி பண்ணுச்சு? நீ பண்ண பாவத்துக்கு அந்த பிஞ்சு மனசு 2 வயசு புள்ள அந்த சாக போற அந்த 1 நிமிஷம் எவ்வளவு துடிச்சிருக்கு சொல்லு. நானும் ஒரு 2 பிள்ளைங்களை பெற்றிருக்கேன். அந்த பிள்ளையோட வேதனை எப்படின்றது தெரியும். இந்த பாவம்லாம் அவங்கள சும்மா விடாது சொல்லிட்டேன்.